அனைவருக்கும் வணக்கம். சவுக்கு சங்கர் இந்த பேரை கேள்விப்பட்டாலே போதும், இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட கொத்தடிமைகளும் அறிவலை அடிமைகளும் அப்படியே கதறுதாங்க. ஐயோ, சவுக்கு சங்கரை பத்தி என்ன சொல்ல போறாங்கன்னு அப்படி பதறுதாங்க. அதுலயும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நீதிபதி சுவாமிநாதனுங்கிறவர் சவுக்கு சங்கர் மீதான குண்டாசு வழக்கை ரத்து பண்ணாரு. உடனே இங்க இருக்கக்கூடிய திராவிட கொத்தடிமைகள் ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, சட்டம் செத்து போச்சு, நீதி செத்து போச்சு, அப்படியே தவறாங்க. இந்த பக்கம் ஒரு தவறு, அந்த பக்கம் ஒரு தவறு. திராவிட கொத்தடிமைகளுக்கு தூக்கம் போச்சு 2 நாளா. இந்த திராவிட உடன்பிறப்புகளுக்கு ஒரு சின்ன இது, ஒன்றும் கவலைப்படாதீங்கயா. நீங்க கதற சத்தம் எங்களுக்கு கேட்குதோ இல்லையோ, கண்டிப்பா ஐயா ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் கேட்டிருக்கோம். இத்தனை நாள் உங்களுக்கு 200 ரூபா கொடுத்தவர், இனி வேணா பாருங்க உங்களுக்கு 300 ரூபா கொடுப்பாரு. இனிமே போடுற எலும்பு துண்டுல அப்படியே இன்னொரு எலும்பு துண்டை தூக்கி போடுவாரு. நல்லா சாப்பிடுங்க, மகிழ்ச்சியா இருங்க. நீங்க எல்லாம் கத்துறது எதுக்கு? கேவலம் ஒரு 200-300 தானே கத்துறீங்க. கத்துங்க. எங்க ஐயா ஸ்டாலின் நானே ரெக்கமெண்டேஷன் பண்றேன், எங்க அண்ணன் சீமானை விட்டும் ரெக்கமெண்டேஷன் பண்ண சொல்றேன். இந்த திராவிட கொத்தடிமைகள் ரொம்ப பாவங்க ஐயா. ஐயா ஸ்டாலின் ஐயா கொஞ்சம் பார்த்து செஞ்சு விடுங்க. இப்போ விலைவாசியெல்லாம் ஏறி போச்சு. ஏன்னா அவங்களும் எத்தனை நாளைக்கு தான் 200 ரூபாய்க்கு விட்டு கொடுப்பாங்க? ஏன்னா நீங்க உங்க அப்பா கருணாநிதி ஆரம்பத்தில் கதை எழுத வந்தாரு. கதை எழுத வந்து நீங்க எப்படி சம்பாரிச்சீங்கன்னு எனக்கு மட்டும்ல தமிழ்நாட்டுக்கே தெரியும். கொஞ்சமாவதுயா அந்த சம்பாரிச்சிங்க இல்லையா பணம், அந்த சம்பாரிச்ச பணத்தில் எங்களுக்கு கொடுக்க வேணாம்யா. உங்களுக்கு இங்கே வருங்க, நீங்கள் கதறீங்கள இல்லையா? இந்த சமூக வலைதளங்களில் இந்த திராவிட கொத்தடிமைகள் கதறுதாங்க. உங்களுக்கு இப்போதான் உங்களோட கதறல் சத்தத்தெல்லாம் பட்டி முதல்ல சேர்த்து இவங்க கதறுதாங்கயா. அதனால் ஒரு சின்ன ரெக்வெஸ்டியா, விலைவாசியில் ஏறி போச்சு, பிரியாணி விலை ஏறி போச்சு. ஏன்னா உங்கள் திமுக காரங்க எங்கே போனாலும் பிரியாணி கடையில் இருந்து, பியூட்டி பார்லரில் இருந்து, டீ கடையில இருந்து ஒரு பஜ்ஜி கடை வரையும் பிரச்சனை பண்ணி வாழ்ந்து பழகிட்டாங்கயா. இனிமேல் உங்கள் கை நிற்காது. தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒரு 200 ரூபா கொடுக்குற இடத்துல இன்னும் ஒரு 100-200 சேர்த்து போட்டு கொடுங்கயா. ஐயா பாவங்கய்யா, உங்கள் கட்சிக்கார் பாவம்யா. என்னையா உங்கள் கட்சிக்காருக்காக நான் இவ்வளோ பேசுகிறேன், உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈவு இறக்க முடியாயா? கொஞ்சம் பார்த்து செஞ்சு விடுங்கயா. இன்னொரு இப்போ வாடிக்கை என்ன ஒரு எலும்பு துண்டு போடுவீங்களோ, இது கூட சேர்த்து இன்னும் ஒரு எலும்பு துண்டை சேர்த்து போடுங்க. ஐயா இன்னும் சேர்த்து கூவாங்கயா, இன்னும் சேர்த்து கதறுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டு மக்கள் சந்தோஷமா இருக்கணுமா வேணாமா? தமிழ்நாடு சந்தோஷமா இருக்கணும், தமிழ்நாட்டு மக்கள் சந்தோஷமா இருக்கணும்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த திராவிட அடிமைகளும் அறிவாலய கொத்தடிமைகளும் கதறினா மட்டும் போதும், தமிழகம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதை மட்டும் பண்ணி விடுங்க, தமிழ்நாடு சந்தோஷமா இருக்கும். ஒரு 200 ரூபா இடத்துல இன்னொரு 100 ரூபா சேர்த்து கொடுத்து விடுங்க, போதும், அது போதும். ஐயா ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்கீங்க, வந்துடும், கவலைப்படாதீங்க. கடந்த ஒரு 2 ஆண்டுகளாக திமுக அரசு ஆட்டம் காண வச்சதில் அண்ணன் சவுக்கு சங்கரோட பங்கு மிக இன்றியமையாத பங்கு. ஏன்னா திமுக அரசு எங்கெங்க ஊழல் பண்ணுச்சு, அந்த கிளம்பாக்கத்தில் என்னென்ன ஊழல் பண்ணுச்சு, எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி என்னென்ன ஊழல் பண்ணாரு, செந்தில் பாலாஜி எந்தெந்த இடத்துல எவ்வளோ ஊழல் வாங்கினாரு, யார்கிட்ட எவ்வளவு வாங்கினார் முதல் கொண்டு இடத்துலையுமே திமுக பண்ண முறைகேடுகளவும் திமுக பண்ண திருட்டுத்தனத்தவும் புட்டு அண்ணன் சவுக்கு சங்கர் வச்சாரு. அந்த சவுக்கு சங்கர் எப்போ இந்த சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆனாரு, மொத்தத்தில் இந்த திராவிட கொத்தடிமைகளுக்கு தூக்கம் போச்சு. சவுக்கு சங்கர் வந்து கடந்த 2 தினங்களுக்கு முன்னாடி நீதிபதி சுவாமிநாதன்கிறவர் அவர் மேலே உண்டான குண்டாசு வழக்கை ரத்து செஞ்சிருக்காரு. இந்த இருக்கக்கூடிய இந்த திராவிட கொத்தடிமையில் ஒரு அண்ணன் கரிகாலன்னு ஒரு அண்ணன் இருக்காரு. மொத்தத்தில் அவர் புலப்பம் எப்பா முடியல. ஆனால் மொத்தத்தில் நம்ம ஒன்றும் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாளர்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் உண்மையிலே நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் சொன்ன ஒரு கருத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த திராவிட கொத்தடிமைகள் கதறுதாங்கன்னா உண்மையிலே இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது. இன்னொன்று என்னன்னா, நம்ம சவுக்கு சங்கருக்கு ஆதரவாளர்லாம் கிடையாது. மொத்தத்தில் இங்கே இருக்கக்கூடிய இந்த திராவிட கொத்தடிமைகள் கதறது நமக்கு அவ்வளோ ஒரு இனிப்பாக இருக்குது. இந்த திராவிட கொத்தடிமைகள் கதறணும்னா நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், எந்த எல்லைக்கு வேணாலும் போகலாம். அந்த எப்படி சொல்ல, அடியில் இறங்கி அலசணும்னு சொல்லலாம், அந்த அளவு கூட அலசலாம். மொத்தத்தில் திராவிட கொத்தடிமைகளுக்கு தூக்கம் போன இவங்க நிம்மதியாக இருக்கக்கூடாது. அதுதான் நம்ம கொள்கையேவும். சவுக்கு சங்கர் மேலே உண்டான குண்டாசு வழக்கை நீங்கள் எப்படிங்க ரத்து பண்ணலாம்? இவர் முதலமைச்சரவை விமர்சனம் பண்ணியிருக்காருங்க, அரசுக்கு எதிராக பேசியிருக்காருங்க, இதெல்லாம் மன்னிக்கவே முடியாதுங்க. சுவாமிநாதன்லாம் அன்றைக்கெல்லாம் 40 வழக்கு விசாரணை பண்ணாருங்க. 40 வழக்கில் 39 வழக்கை 4 வாரம் கழித்து ஒத்தி வைக்கிறாரு. ஆனால் சவுக்கு சங்கரோட ஒத்த வழக்கை மட்டும் அன்றைய தினமே அதற்கான ஆவணங்களை சமர்ப்பிக்க சொல்லி, அடுத்த நாளே அதுக்கான இறுதி விசாரணை சொல்லி தீர்ப்பை சொல்லி, அடுத்த நாளே அவர் மேலே உண்டான குண்டாசு வழக்கை ரத்து பண்ணுறாருங்க. இதெல்லாம் நீதித்துறைக்கு ஏற்பட்ட ஒரு களங்கம்ங்க அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய திராவிட கொத்தடிமைகள் அப்படி சாகுறாங்க. இவங்க சாகிறது ஒன்றுதான் பாக்கி, மீதி எல்லாமே புலம்புறாங்க. இவங்களால ஜீரணிக்கவே முடியல. இப்போ நமக்கு என்னன்னா, இப்போ சவுக்கு சங்கர் மீதான குண்டாசு வழக்கை ரத்து பண்ணுறது உங்களுக்கு எப்படி பிடிக்கலையோ அதே போல தான் கருணாநிதியை நீங்கள் மெரினா கடற்கரையில் பிதைச்ச தீர்ப்பு வாங்கினீங்களே, அந்த தீர்ப்பு தான் எங்களுக்கு பிடிக்கல. அதுக்காக நீங்கள் கருணாநிதி சமாதி இடிச்சிட்டு போயிடுவீங்களா, இல்லை கருணாநிதி அந்த இடத்துல பிதைக்காமல் விட்டுருப்பீங்களா? ஆனால் மொத்தத்தில் நீங்கள் இப்போ வேணால் நீங்கள் பிதைச்சிருக்கலாம், கருணாநிதி சமாதி அந்த இடத்துல பிதைச்சிட்டு போயிருக்கலாம். ஒரு நாள் நாம் தமிழர் கட்சி எப்போ ஆட்சிக்கு வருதோ கண்டிப்பாக அந்த திராவிட குப்பைகளை ஒரு நாள் கண்டிப்பாக நாங்கள் அகற்றுவோம். இதில் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. அந்த திராவிட குப்பைகளை அகற்ற வேண்டிய காலம் வெகு விரைவில் வரும். இது ஒரு பக்கம் இருக்கும்போது, இப்போ அண்ணன் சவுக்கு சங்கருக்கு இவர் மேலே குண்டாசு வழக்கு போடுறதுக்கு உங்களுக்கு என்ன சாராம்சம் இருக்கு? இப்போ ஒரு மணல் கடத்தல ஈடுபடுறவன், தொடர்ச்சியாக கொள்ளையடிக்கிறவன்,
தொடர்ச்சியாக கொலை பண்ணுறவன், அந்த சமூக விரோத குற்றங்களை ஈடுபடுறவன், இந்த பொது அமைதிக்கு குந்தக விளைவிக்கிறவன், இந்த மாதிரி ஆளுங்க மேலே மட்டும்தான் குண்டர் சட்டம் போடணும். இதில் சவுக்கு சங்கர் எந்த விதத்திலுமே அவர் ஈடுபட கிடையாது. எவ்வளவு பண்ணாலும் தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் இறுதியில் தர்மம் வெல்லும்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, அதே மாதிரி நீதிபதி சுவாமிநாதன்கிறவர் குண்டாஸ் வழக்க ரத்து பண்ணிட்டு போயிட்டாரு. மொத்தத்தில் இந்த திராவிட கொத்தடிமைகள் செத்துட்டாங்க. கதற சத்தம் எங்களுக்கு கேட்குதோ இல்லையோ, கண்டிப்பாக ஐயா ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் கேட்டிருக்கோம். இத்தனை நாள் உங்களுக்கு 200 கொடுத்தவர், இனி வேணா பாருங்க உங்களுக்கு 300 கொடுப்பாரு. இனிமேல் போடுற எலும்பு துண்டில் அப்படியே இன்னொரு எலும்பு துண்டை தூக்கி போடுவார். நல்லா சாப்பிடுங்க, மகிழ்ச்சியா இருங்க. இந்த திராவிட கொத்தடிமைகள் ரொம்ப பாவங்க ஐயா. ஐயா ஸ்டாலின் ஐயா கொஞ்சம் பார்த்து செஞ்சு விடுங்க. இப்போ விலைவாசியெல்லாம் ஏறி போச்சு. கொஞ்சமாவதுயா அந்த சம்பாரிச்சிங்க இல்லையா பணம், அந்த சம்பாரிச்ச பணத்தில் எங்களுக்கு கொடுக்க வேணாம்யா, உங்களுக்கு இங்கே வருங்க. நீங்கள் கதறீங்களா இல்லையா, திராவிட கொத்தடிமைகள் கதறுதாங்க. உண்மையிலேயும் குண்டாசு வழக்கு போகிறது மாதிரி இருந்தால் திமுக காரை ஒருத்தன் கூட வெளியில் இருக்க மாட்டான். ஏன்னா இங்கே காரங்க யாராவது மணல் கடத்தாமல் இருக்கீங்களா, இல்லை கொலை பண்ணாமல் இருக்கீங்களா, கொள்ளையடிக்காமல் இருக்கீங்களா, சமூக விரோத குற்றங்களை ஈடுபடாமல் இருக்கீங்களா? உண்மையிலேயே குண்டாசு வழக்கில் உள்ளே போகிறதா இருந்தால் திமுக காரங்க எல்லா பேர்த்தையும் பிடிச்சி உள்ளே போடணும். அடுத்த சுதந்திரத்துக்காக குண்டாசு வழக்கு போட்டு உள்ளதல்றா இருந்தால் உங்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ஆள் சுற்றிக்கிட்டு தெரியார் இல்லையா, மேடைக்கு மேடை ஐயா பாரத பிரதமர் மோடியை பற்றி தப்பாக பேசிட்டு, அம்மையார் ஜெயலலிதா பற்றி தப்பாக பேசிட்டு, இங்கே இந்த பக்கம் அவரெல்லாம் குஷ்புவை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசினார். எங்கள் அண்ணி குஷ்பு ஸ்டாலின்கிட்ட கேட்டு பாருங்கன்னாரு. அப்புறம் இன்னும் எத்தனையோ பெண்களை பற்றி தரக்குறைவா கேவலமாக பேசினார். உண்மையிலேயும் இந்த இடத்துல வழக்கு போடுறது மாதிரி இருந்தால் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேலே தான் வழக்கு போட்டு உள்ளதள்ளி இருக்கணும். அதை விட்டு போட்டு சாதாரணமாக ஒரு யூடியூபர், இதுலேயும் நீதிபதி சுவாமிநாதன் இன்னொரு கருத்தை வெளிப்படுத்தினார். சவுக்கு சங்கருக்கு எதிராக தீர்ப்பு சொல்ல சொல்லியும் அரசுக்கு ஆதரவாக தீர்ப்பு சொல்ல சொல்லியும் ஒரு 2 பேர் தொடர்பு கொண்டு பேசினாங்க. எனக்கு இந்த சவுக்கு சங்கர் வழக்கெல்லாம் இந்த அளவுக்கு எடுத்து விசாரிக்க எனக்கு அவசியம் இல்லை. ஆனால் எப்போ 2 பேர் அந்த உயர்மட்ட அதிகாரிகள் என்னை சந்தித்து பேசினாங்களோ அப்போ முடிவு பண்ணேன் இந்த சவுக்கு சங்கர் வழக்கை விரைவாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லி. அதனால தான் நீதிபதி சுவாமிநாதன்கிறவர் இந்த அளவுக்கு தீர்ப்பை வேகமாக சொல்லியிருக்காரு. உண்மையிலேயும் அண்ணன் சவுக்கு சங்கர் மேலே உண்டான குண்டாசு வழக்கை ரத்து பண்ணுறதுக்கு ஒரு வகையில் திமுகவும் காரணம். உண்மையிலேயே சவுக்கு சங்கர் விசுவாசத்தை காட்டணும்னு உண்மையிலே திமுகவைத்தையும் காட்டணும். ஏன்னா அந்த 2 பேர் கொண்ட குழு இந்த திமுகவை தாண்டி அந்த நீதிபதி சுவாமிநாதனை போய் சந்திச்சு பேசிட்டாங்களா, இல்லை சவுக்கு சங்கருக்கு எதிராக தீர்ப்பு சொல்லிட்டாங்களா? கண்டிப்பாக எங்கள் ஐயா ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் தெரியாமல் இந்த இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ பிஜேபி ஏதாவது ஒன்று பண்ணிருச்சுன்னா போதும், ஆணையம், அமலாக்கத்துறை, இன்கம் டேக்ஸு, சிபிஐ இதெல்லாம் அப்படியே பிஜேபியோட ஒரு கை பொம்மையாக மாறிடுச்சுங்கம்பாங்க. சவுக்கு சங்கருக்கு எதிராக தீர்ப்பு சொல்லியும் அரசுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லியும் இந்த திமுக காரங்க போய் சொன்னால் இது சரிம்பாங்க. ஆனால் இதே இதை பாஜக செஞ்சிச்சுன்னா தப்பும்பானுங்க. இதை இவங்க தான் பேசுவாங்க, பகுத்தறிவும்பியான், பெரியாரும்பியான், அண்ணாம்பியான் எல்லாம் பேசுவானுங்க. ஆனால் எல்லாமே இவங்க பண்ணால் சரி, இதே அடுத்தவங்க பண்ணால் தப்புமா. சவுக்கு சங்கர் ஜாமீன் கேட்டு ஒரு மனு அப்ளை பண்ணியிருக்காரு. அந்த சவுக்கு சங்கருக்கு ஜாமீன்லாம் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே திமுக கரை நிம்மதியாக இருக்க மாட்டேன் போச்சு. ஏன்னா ஏற்கனவே சவுக்கு சங்கர் காலில் சலங்கையை கட்டிட்டு ஆடுவார். அது இந்த திமுக பண்ணக்கூடிய ஊழல் முறைகேடு, அதில் எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி வழக்கில் எல்லாம் ஒரு வெடி மேலே போயிட்டார். அவர் பண்ண எல்லா முறைகேடை எடுத்து வெட்ட வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டாரு. செந்தில் பாலாஜி இன்னைக்கு உள்ள இருக்கிற காரணமே சவுக்கு சங்கர்னு சொன்னால் மிகையாகாது. ஏன்னா அவர் தான் முக்கால்வாசி அவர் கட்டின வீடெல்லாம் போட்டு அப்படியே செல்ஃபி எடுத்து போட்டு எத்தனை இடத்துல ஒரு பாட்டிலுக்கு எவ்வளோ லஞ்சம் வாங்குறாரு, அட்டைப்பட்டியில் எவ்வளோ லஞ்சம் வாங்குறாரு, அந்த டாஸ்மாக் குடோனில் எவ்வளோ லஞ்சம் வாங்குறாருங்கிற முதல் கொண்டு கிளாம்பாக்கத்தில் அந்த திமுக என்னென்ன ஊழல் பண்ணுச்சு, அது போக இந்த ஜி ஸ்கொயரில் என்ன எவ்வளோ ஊழல் பண்ணுச்சு எல்லாத்தையுமே வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டினாரு. சோழி முடிஞ்சிச்சு திமுகவுக்கு. இந்த திமுக நினச்சிருப்பானுங்க எப்படியாவது 2026 நம்ம ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறோம், மக்கள்கிட்ட போய் சொல்லி காலில் கையில் விழுந்து ஒரு 1000-2000 கொடுத்து ஜெயிச்சிடலான்னு பார்த்தா இந்த சவுக்கு சங்கர் வேற ஜாமீனில் வெளியே விட்டாங்கன்னா நான் நிம்மதியே போயிரும்னு மொத்தத்தில் அவங்களுக்கு தூக்கம் போயிடும். எது எப்படியோ மொத்தத்தில் இந்த திமுக காரங்க, இந்த திராவிட கொத்தடிமைகளும், இந்த அறிவாலய அடிமைகளும் கதறணும், கதறியே சாகணும். அதை நம்ம கண்ணில் பார்க்கணும். இதுதான் நம்மளோட எப்படி சொல்லணும், உண்மையிலே ஒரு தமிழனாக பிறந்த ஒவ்வொரு ஆளுமே ஒரு பிறப்பின் லட்சியமாக நம்ம கையில் எடுக்கிறது திமுகவை என்னைக்கு நம்ம தமிழ்நாட்டை விட்டு அப்புறப்படுத்துகிறோமோ அன்னைக்கு தான் நம்ம தமிழ்நாட்டோட உண்மையிலே ஒரு பூரண சுதந்திரம் கிடைச்சது அர்த்தம். அப்போ தான் தமிழ்நாட்டில் ஊழல் இல்லாமல், லஞ்சம் இல்லாமல், ஒரு ஜாதிய வன்மம் இல்லாமல், அப்போ தான் தமிழ்நாடு மக்களும் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்வாங்கிறதுல ஒரு ஐயக்கருத்து இல்லை. எங்கள் அண்ணன் சவுக்கு சங்கர் ஜாமீனில் வெளியில் வரணும். ஜாமீனில் வெளியில் திரும்பவும் அவர் திமுகவை பற்றி வச்சு அந்த உண்மையிலே எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக எங்கள் அண்ணன் சவுக்கு சங்கர் வெளியில் அவரோட இதுக்கு முன்னாடி செஞ்சதை காட்டியும் சீரு சிறப்புமாக பண்ணுவார்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா எங்கள் அண்ணன் சவுக்கு சங்கருக்கு அந்த அண்ணாமலையாரோட அருள் கிடச்சிருக்குது. இதெல்லாம் போக மேலே ராமரோட அருள் கிடச்சிருக்கதான்னு சொல்கிறாங்க. எப்படியோ ஏதோ ஒரு கடவுள் புண்ணியத்தில் எங்கள் அண்ணன் சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் கிடச்சி வெளியில்
திரும்ப அவரோட பணியை தொடங்கணும். பணியை தொடங்கி திமுகவை கருவறுக்கிறத சிறப்பாக செய்யணும். அந்த சிறப்பாக செய்கிறத நம்மளும் சிறப்பாக பார்க்கணும், கொண்டாடணும், என்ஜாய் பண்ணணும். திமுக காரங்க கதறணும், சாகணும். இதை நம்ம பார்க்கணும். நன்றி.